Hi friends, welcome back to Trend Success. TNPSல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமா அண்ட் ஐடி லெவலுக்கான எக்ஸாம் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அதுக்கான பேப்பர் ஒன் தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குல்ல, அதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீ சேலஞ்சுக்குமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்குது. ஒன்று ஆன்சர் கீ கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீ சேலஞ்ச். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் இங்கே மேபி டிஎன்பிசி தப்பாக பிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கீ சேலஞ்ச் பண்ணலாம். கரெக்டாக ப்ரூஃப்லாம் வச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்கான ஆன்சர். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மேக்ஸிமம் எல்லாமே 40 மார்க்கு மினிமம் இருந்தாவே போதும். ஓகே, இதில் பெரிய நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்லாம் கிடையாது. மேக்ஸிமம் எல்லாமே 40 மார்க் எடுத்துருவோம். நமக்கு தேவையே பார்த்தீங்க அப்படின்னா 101ல இருந்தான். ஓகேங்களா? 100க்கு மேலே உள்ள கொஸ்டின்ஸில் இருந்து உங்களுக்கு எதேச்சும் இதில் ஆன்சர் பிக் பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்கள் ஃபைனலாக இப்போ ஆன்சர் பிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இருக்குல்ல, இந்த 101லேருந்து 200 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மேபி அவங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லைனா ஒரு டோபோகிராஃபிக்கல் எரரு இல்லைனா வேறு ஏதாச்சும் எரர் வர்றதுக்கான பாசிபிள். ஓகேங்களா? ஹியூமன் எரர் இந்த மாதிரி வந்துட்டு மாற்றி டிக் பண்ணியிருந்தாலும் நம்ம கீ வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இல்லை எனக்கு இதுக்கான ஆன்சர் வந்து இது கிடையாது, நமக்கு வேற அப்படின்னா அதுக்கேற்ற மாரி நீங்கள் ப்ரூஃப்லாம் வச்சுட்டு அனுப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குல்ல, அதுக்கான ஆன்சர் கீயை முதல்ல நீங்கள் செக் பண்ணுங்க. ஓகே, கொடுத்துறதுக்கு எவ்வளோ ஆன்சர் முதல்ல வருது அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கீழே தப்பா இருக்குது, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இது கிடையாது, இது வேற அப்படின்னா அதுக்கான ஆன்சர் கீ கரெக்டாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு ப்ரூஃபோட நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையுமே இந்த டவுன்லோட் பண்ணதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இப்போ கீ சேலஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க. ஓகேங்களா? மேபி இப்போ ஃப்ரீக்வன்ஸாக நீங்கள் டிஎன்பிசி எழுதிட்டு வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஓகேங்களா? ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக இது நிறைய ஜாப்ஸ் கேட்டிருக்கிறதால நிறையவே தெரியாது. உங்களுக்கு மேபி இந்த கீ சேலஞ்ச் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நாங்களும் அப்ளை பண்றோம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து தப்பா இருக்குது, இதுக்கு ஆன்சர் வந்து தப்பா போட்டுருக்காங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா நாங்களும் கண்டிப்பா கீ சேலஞ்ச் பண்ணலாம். ஓகே, இது கீ சேலஞ்ச் யார் பண்ண முடியும் அப்படின்னா யாரெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ. ஓகே, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட்டா பர்த், நெக்ஸ்ட் என்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 38 கொஸ்டின் கரெக்ஷனுக்கு அப்படின்னா கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட். ஓகே, திரும்பி வெளியே போயிட்டு திரும்பியும் இல்லை எனக்கு 38வது கொஸ்டினும் கரெக்ஷனு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 172வது கொஸ்டினும் எனக்கு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கொடுத்துட்டு எல்லாமே சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் ப்ரூஃபும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் வெரிஃபை பண்ணி ஓகேவா, இது மேபி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. ஓகே, கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் கீழே சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லை, இது வந்து நீங்கள் அப்லோட் பண்ண தப்பு அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்ற மாட்டாங்க. ஓகேங்களா? இதனால கீ சேலஞ்சுக்கு நிறைய பேருக்கு தெரியும். மேபி உங்களுக்கு எனக்கு இது வந்து 172 கொஸ்டின் வந்து தப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அப்போனா நிறைய பேர் பார்ப்பாங்க, அதுக்கான மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே அதை நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ண முடியும். ஓகே, அதனால தான் சொல்கிறது கீ சேலஞ்சஸில் கீழே ஏதோ தப்பு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் தயவுசெய்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்களும் அதை கோத்ரூ பண்ணுறோம். கோத்ரூ பண்ணிவிட்டு நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுறோம். நாங்களும் இப்போ எக்ஸாம் எழுதியிருக்கோம், நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கரெக்ஷன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணோம்னா கண்டிப்பாக இதில் வேரியேஷன் வரதுக்கான அந்த பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, ஃபைனலாக இந்த டிஎன்பிசி பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்னோட ஆன்சர் கீ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது பேப்பர் டூ. பேப்பர் டூவில் நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அந்த பேப்பர் டூக்கு ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் சீட் இருக்குல்ல, மேபி இந்த வீக்குள்ளே, மேபி இந்த வீக் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் சீட்டுமே நமக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா சிபிடி எக்ஸாமுக்கு நான் சொல்கிறது, சிபிடி எக்ஸாமுக்கு ரெஸ்பான்ஸ் சீட் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்குள்ளே வந்துடும். ஏன்னா 27ஆம் தேதி லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதனால் இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் சீட் வேணும். ரெஸ்பான்ஸ் சீட் வந்துடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதுக்குன்னா இந்த ஆன்சர் கீ பார்த்துட்டு அடுத்து நம்ம ஸ்டெப் எடுக்கலாம். நமக்கு இவ்வளோ மார்க் வருது, இது பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஓகேங்களா? அதனால பேப்பர் ஒன்னுக்கான ஆன்சர் கீ வந்துருச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு சைமல்டேனியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 2 or 3 டேஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் டூக்கு சிபிடி எக்ஸாம் எழுதணும்ல, அதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா அவங்க அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அதனால் தயவுசெய்து இந்த ஆன்சர் கீ சென்ட்ரல் ஸ்டடீஸில் எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறதையும்
நோட் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பனா தான் மித்தவங்களும் கமெண்ட்ஸ்ல போடுவாங்க. இவ்வளோ நான் மார்க் எடுத்திருக்கேன், இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். மெயினா கீழே தப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. நாங்களும் அதை கிளைம் பண்றோம். ஓகேங்களா? தேங்க் யூ.